லிவிங் டுகெதருக்கு நீங்க என்ன தமிழ்ல பேர் வச்சிருக்கீங்கன்னு கேக்குறேன். கள்ளக்காதல், கள்ளக்காதல், காம திருமணம், காம திருமணம், திருமண ஒத்திகை. திருமண ஒத்திகை. எல்லாம் மீறி போறீங்களா? ஒரு லிவ் இன் ரிலேஷன்ஷிப்புக்கு எப்படி வந்தீங்க? ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னே பிடிச்சது சார். சரி. பிடிச்சது, அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் ஆனோம். ஃப்ரெண்ட்ஸ் ஆகி பேசிக்கணும், நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சு. கலக்குறியே, இந்த கர்மம் தான் எனக்கு வர மாட்டேங்குது. உங்க பையன் வந்து ஒரு பொண்ணோட இஸ் லிவிங் டுகெதர் அப்படின்னு உங்களுக்கு எப்ப தெரியும்? லாஸ்ட் இயர் சொன்னாங்க சார். நாடு எங்க சார் போகுது? நாடு நாசமா போகுது. லாஸ்ட் இயர் சொல்லிட்டாரு. சொன்ன உடனே நீங்க என்ன சொன்னீங்க? சரி உண்மையா சொன்னா அப்படின்ட்டு அக்செப்ட் பண்ணேன். பட் அந்த டீலிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ஒத்துக்கிட்டேன். இதாமல டிஸ்க்ளைமரு, இது ஒருக்கா படிச்சிரு. லிவிங் டுகெதர் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அதுக்கு ஒரு தமிழ் பதம் என்ன இருக்கும்? உடல் தேவைக்கான புரிதல். ஒரு நிமிஷம், என்ன சொன்னாரு? இருங்க வரேன். உடல் தேவைக்கான புரிதல்னு சொன்னாரு. உடல் தேவைக்கான புரிதலா? அடி பல்லகளெல்லாம் உடைச்சு படிக்க தெரிஞ்சா படி. ஃபிசிக்கலாக அவங்க நமக்கு வந்து எவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்காங்க, கம்ப்ளீட்டபுளாக இருக்காங்கன்றது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குல்ல. ஸோ அந்த இடத்துல வந்து ஃபிசிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங் அவசியமாக இருக்குது. அந்த மாதிரிலாம் இருக்கிற சான்ஸ் இல்லையே. நம்ம இந்தியாவில் வாழ்கிறோன்றதுனால நான் ஃபிசிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங் சொல்கிறது இவங்களுக்கு அசிங்கமாக தெரியுது. அதாவது வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசக்கூடாது, எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? சேர்ந்து வாழ்கிற தொடர்பு, சேர்ந்து வாழ தொடர்பா? படிக்க தெரிஞ்சா படி, தப்பு தப்பா படிச்சு அடி வாங்கி சாகாத சொல்லி ரிலேஷன்ஷிப். நீ எந்திரிக்கல ஒரு நிமிஷம். ஓகே. சிரிக்காத சொன்னா எனக்கு அசிங்கமா இருக்கு. லாரி கிங் லைவ் அந்த மாதிரி இருக்கு. ஃபைன். லாரி கிங் நல்லா இருக்கு ஆக்சுவலா. ஏய் ஃபூல், அவன் நம்மள கலாய்க்கறான்டா. கூட தெரியல. லிவிங் டுகெதருக்கு நீங்கள் மனதில் வைத்திருக்கும் பேர் என்ன? மோசமான உறவுகள். மோசமான உறவுகள். லிவிங் டுகெதருக்கு நீங்க என்ன தமிழ்ல பேர் வச்சிருக்கீங்கன்னு கேக்குறேன். கள்ளக்காதல், கள்ளக்காதல், காம திருமணம், காம திருமணம், திருமண ஒத்திகை. திருமண ஒத்திகை. எல்லாம் மீறி போறீங்களா? பொறுப்பற்ற பந்தம், பொறுப்பற்ற பந்தம். ரகசியமா வாழ்றவங்க. ஆனா சொல்ல கொஞ்சம் பாதி மலையாளப்பட்ட டைட்டில் மாதிரியே இருக்கு. உனக்கு பிடிக்குமா? எனக்கும் பிடிக்கும். நீங்க வந்து you are married now, right? But you are living together. Oh, okay. You are living together. நீங்க ரெண்டு பேரும் எப்படி இந்த முடிவுக்கு வந்தீங்க? சொல்லிரவா? சொல்லுங்க. சார் நாங்கள் லவ் பண்ணிட்டு இருந்தோம். ஒரு பாயிண்ட்ல வீட்டோட வெளியே வந்தோம் ஃபார் பிசினஸ் ரீசன்ஸ் அந்த மாதிரி. ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து நானும் வெளியே வந்தேன், அவங்களும் வெளியே வந்துட்டாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஒன்றா இருக்கலாம், சப்போர்ட்டிவாக இருக்கலாம், நம்ம லைஃப் பார்க்கலாம், அவ்வளோதான், சிம்பிள். நல்லா இருக்கு. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. ஸோ ரெண்டு பேருமே வீட்டை விட்டு வெளியே வந்து செப்பரேட்டாக இருந்தோம். ரெண்டு பேரும் செப்பரேட்டா இருந்தவங்க கல்யாணம் பண்ணிட்டு ஒண்ணா இருக்க வேண்டியதானே? இது ஒரு நல்ல கேள்வி. பதில சொல்றா. கல்யாணத்துல தான் அண்டர்ஸ்டாண்டிங் ஸ்டார்ட் பண்ணணும், லவ் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்கப்புறம் கல்யாணத்து மேல நமக்கு அந்த ஒப்பீனியன் வந்துச்சுன்னா கல்யாணம் பண்ணிக்கலாம். இல்ல அந்த டைம் வர வரைக்கும் லிவிங் டுகெதர். தெரியாம தான் கேக்குறேன். இதெல்லாம் ஒரு பழப்பா? நல்லா உட்கார்ந்த இடத்துலயே இண்டிபெண்டா நாங்க ரெண்டு பேருமே ரெண்டு சைட்லயும் இருக்கனால அதனால எங்களுக்கு வந்து எந்த ப்ராப்ளம் இல்லாம ஓகே போலாம், மேரேஜ் வந்து பொறுமையா பாத்துக்கலாம், எதுக்கு லாக் ஆகிக்கணும். அப்படியா? அப்படிதான். மற்ற வாழ்க்கை முறைக்கு உங்க வாழ்க்கை முறைக்கு என்ன வித்தியாசம்? என்ன வித்தியாசம்? நார்மல். அவங்கெல்லாம் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க, நாங்கள் அது மாதிரி எதுவும் பண்ணல, அவ்வளோதான். எதுக்குடா இந்த மானங்கிட்ட பொழப்பு? ஒரு டெய்லி ஒரு ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வீட்டில் தங்கி இருந்தாங்கன்னா அவங்க லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்குது. எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிக்குவோம். லைக் வீட்டு வேலையிலேருந்து எல்லாமே நாங்கள் வந்து ஈக்குவல் ஷேர். நல்லா இருக்கேன். நான் பாத்திரம் துவைப்பேன், அவங்க சமையல் பண்ணுவாங்க. அவங்க நான் துவைப்பேன், அவங்க அலசுவாங்க. அந்த மாதிரி எல்லாமே அப்படிதான். ஒரு ரெண்டு ரூம்மேட்ஸுக்கும் இதுக்கு என்ன டிஃபரன்ஸ் சொல்றேன், மக்களுக்காக சொல்றேன். ஒரே ரூம்ல நம்ம ரெண்டு பேரும் இருக்கோம். ஆமா. நீ இருந்துக்கிற, நான் இருந்துக்கிறேன். அதை தாண்டி ஒரு லவர் கிட்ட இருக்க ஃபீல் வந்து என் லவர் என் கூடவே இருக்கா. டே டு டே அந்த ஃபீலை நான் ஃபீல் பண்ணிட்டே இருக்கேன். நான் லவ் பண்ணிட்டே வாழ்றேன் சொல்ல போனா. மரவட்ட மாதிரி இருக்கிற உனக்கு மசால் வட்ட சைஸ்ல எங்கேயோ ஒரு மச்சம் இருக்கடா. இல்ல ஒண்ணும் இல்லடா, கலர் தெரியாது மச்சி. எப்படி நீங்க முடிவு பண்ணீங்க நம்ம லிவ் இன் ரிலேஷன்ஷிப்ல இருக்கலாம்னு? முடிவு பண்ணுறதுன்னு எதுவும் இல்லை. ஸோ பேசிக்லி எல்லாரும் கூடயும் வாழறதுக்கு யூ ஹாவ் டு நோ அவங்க எப்படி இருக்காங்கன்னு கூட இருந்தால் தான் உங்களுக்கு தெரியும். கரெக்டாக சொன்னீங்க. ஸோ சின்ன விஷயத்துல இருந்து பாத்ரூம் ஃப்ளஷ் பண்றானான்றதுல இருந்து யூனோ இம்பார்ட்டன்ட் விஷயம் வரைக்கும் உங்களுக்கு கூட இருந்தால் தான் தெரியும். அதுக்கு இப்போ உங்க அம்மா அப்பாவுடைய வாழ்க்கைக்கு உங்க வாழ்க்கைக்கு என்ன வித்தியாசம்? அவங்களுடைய ஒரு கணவன் மனைவி வாழ்க்கைக்கும் உங்களுடைய லிவிங் டுகெதர் வாழ்க்கைக்குமான வித்தியாசம் என்ன? சும்மா சொல்லு. அசிங்கமா இருக்கும். அசிங்கமா இருக்குமா? இட்ஸ் எங்க அப்பாவோட வாழ்க்கை ஒரு ஃபோர்ஸ்ட் வாழ்க்கை மாதிரி இருக்கும். இட்ஸ் லைக் அவங்களுக்கு வேற சாய்ஸ் இல்ல. இப்போ நீங்க வெளில ஃப்ரெண்டோட போறீங்க அப்படின்னு வரலன்னா வராம இருந்துக்கலாம். ஒரு 4 நாள் வராம இருந்துக்கலாம். இப்போ நீங்களும் அது மாதிரி வெளில போறீங்க, அப்படி 2 நாள் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு 3 நாள் கழிச்சு வந்துக்கிறேன், அது ஒன்றும் சொல்ல பிரச்சனை கிடையாது. பிரச்சனையே கிடையாது. மோஸ்ட்லி நாங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ், பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது. ஒரு லிவ் இன் ரிலேஷன்ஷிப்புக்கு எப்படி வந்தீங்க? ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னே பிடிச்சது. சரி. பிடிச்சது, அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் ஆனோம். ஃப்ரெண்ட்ஸ் ஆகி பேசிக்கணும், நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சு. கலக்குறியே, இந்த கர்மம் தான் எனக்கு வர மாட்டேங்குது. அப்புறம் காலேஜ் போயிட்டு சரி லிவிங் ரிலேஷன்ஷிப்ல இருக்கலாம்
அப்படின்ற மாதிரி தான் சார் போச்சு. கால குடும்ப கதிர்வா. காலேஜ் படிச்சிட்டு நான் இருக்கீங்க? காலேஜ் படிச்சுட்டு இருக்கேன். ஓகே. உங்க வீட்டுக்கு தெரியுமா இது? வீட்டில் தெரியும் சார். ஆ? வீட்டில் தெரியும் சார். அம்மா பின்னாடி. ஓகே, பின்னால. சிரிக்கிறானி வெக்கமா இல்ல? So, உங்க பையன் வந்து ஒரு பொண்ணோட இஸ் லிவிங் டுகெதர் அப்படின்னு உங்களுக்கு எப்ப தெரியும்? லாஸ்ட் இயர் சொன்னாங்க சார். நாடு எங்க சார் போகுது? நாடு நாசமா போகுது. லாஸ்ட் இயர் சொல்லிட்டாரு. சொன்ன உடனே நீங்க என்ன சொன்னீங்க? சரி உண்மையை சொன்னா அப்படின்ட்டு அக்செப்ட் பண்ணேன். பட் அந்த டீலிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ஒத்துக்கிட்டேன்.